துதிக்கும் புண்ணியனே ஜெகம் புனிதர ஜெக திரு தந்தனே துதிக்கும் புண்ணியனே ஜெகம் புனிதர ஜெக திரு தந்தனே யாதவர் குலம் புரிந்த வளர்க்க நாடகத்தில் பார்த்து பிரதம பண்புள்ள நாடகம் நாட்டிற்கு நல்ல பயன் தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கு 56 தேசத்திலே தலைமை பீடமாக விளங்கக்கூடிய கலிங்க தேசத்தை அரசு பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னிடத்திலே மண்ணாசை, பொன்ன பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகள். நான் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன? எப்படியே ஒரு நாட்டை கைப்பற்றி அந்த மன்னனை நாடு கடத்தி அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதாக கனவு வந்தது. ஆனால் இதில் என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. ஆனாலும் தெய்வத்தை வணங்கிவிட்டு மீண்டும் என் தெய்வத்தை வந்திருந்தேன். பன்னிரு விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்விடரேது மாறாது எப்போதும். பன்னிரு விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்விடரேது மாறாது எப்போதும். முருகா பன்னிரு விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும்.
வாழ்கின்றே வாராது எப்போதும் முருகா பணிகளிலே பணிமுகம் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாதே யாவங்கே அமைச்சரே தாங்கள் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? தெரிவிக்க வேண்டும். கொடிகளை காப்பது யாருடைய கடமை? கொற்றவன் கடமை. வருவர் வளைப்பது மந்திரிக்கு அழகு என்று தெரிவித்ததற்காக. அப்படி இருக்கு 56 தேசத்தில் தலைமை பீடமாக ஒழுங்கிக் கொடிய கலைஞர் தேசத்தை நடந்து பரிமாணம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கு நமக்கு சேர வேண்டிய சிற்றரசு அனைவரும் நமக்கு சேர வேண்டிய கப்பல்கள் எல்லாம் சரிவர காட்ட வேண்டும். இருந்த போதிலும் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், நாட்டு மக்கள் நல்லபடி இருக்கிறார்கள் என்பதை அறிய ஆவல் கொண்டுள்ளேன். தாங்களுடைய எண்ணம் தெரிவிக்க வேண்டும். என்ன கேட்டாலும் அதற்கு நான் பதில் கொடுக்க தயாராக என்னுடைய சித்தம் தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்கிறேன். அப்படி என்ன அமைச்சரே என் குடி தலை தேட மாதமும் ஆறிமலை தலை தேட மாதமும் ஆறிமலை புரிகிறதா அமைச்சரே மாதம் மும்மாரி மலை என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன மலை தெரியுமா? நீதி நெறிதோறாத விடலுக்கு ஒரு மலை, வேதம் ஓடுகின்ற வேதியருக்கு ஒரு மலை, கற்புடைய மந்தருக்கு ஒரு மலை என்று மாதம் மும்மாரி மலை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மாதம் மும்மாரி மலைகள் ஒளிந்து நமது குடிமலைகள் இருக்கின்ற பயன்பெற்றிகள் எல்லாம் செழிப்புற்று இருக்கிறதா? அதில் ஏதேனும் குறை இருக்கிறதா? மாதம் மும்மாரி மலையா? இந்த அயப்பாக்கத்திலே செல்லியம்மன் அருளாவே நேற்று நடக்க வேண்டிய நிகழ்ச்சி கூட நடக்காமல் போய்விட்டது. அது தெரியாதா? மழைக்கு ஏது கொஞ்சம் தங்கள் ஆட்சியிலே மழைக்கு ஏது கொஞ்சம் நேற்று நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இன்று மாலை நடந்தது. எல்லாம் நன்மைக்கு. ஆமா, அதாவது மாதம் மும்மாரி மலைகள் பொழிந்து குடிமடையில் இருக்கின்ற பயிர்வற்றிகள் எல்லாம் செழிப்புற்று இருக்கிறது என்று தெரிவிக்கிறீர்கள். அதில் எந்த குறை? அப்படி என்றால் அமைச்சரே எங்கள் தோறும் நடக்கின்றதா? அதாவது நமது நாட்டிலே தேவாலயம் பெருமாலயம் என்று சொல்லக்கூடிய சர்வ ஆலயங்கள் தோறும் காலம் தவறாமல் ஆறுகால பூஜைகள் நைவேத்தியங்கள் சரிவர நடத்தி இருக்கிறதா? அதில் குறைபாடு இருக்கிறதா? என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்டு கறி என்ன, கோழி கறி என்ன, மீன் என்ன, முட்டை என்ன, இப்படி எல்லாம் சாப்பாடு 5000 10,000 பேர் சாப்பிட்டு விட்டு இந்த ஆலயத்திலே அனைவரும் அமர்ந்து நம்மை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட ஒன்று வேண்டுமா? கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதிலும் எந்த குறைகள் அப்படி என்றால் நமது நாட்டை பொறுத்தவரையில் எந்தவித குறைகள் என்று இருக்கிறது. ஆனால் அமைச்சரே நமக்கு கீழ் படித்திருக்கின்றார்களே சிற்றரசர்கள், அவர்கள் அந்த
மகளை சரிவர கட்டி வருகிறார்களா? அதில் ஏதும் குறை இருக்கிறதா? அதில் ஏதும் குறையில்லை மன்னா. அனைவரும் சரியாக கப்பத்தை செலுத்தி வருகிறார்கள், கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அமைச்சரே, மன்னா, என்ன சொல்கிறீர்கள்? மன்னா மன்னா, அனைத்து மன்னர்களும் கப்பம் கட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தீர்கள். ஆமா மன்னா. பிறகு ஆனால் என்று சொல்லுகின்ற வார்த்தை இருக்கிறது, அது ஆபத்துக்குரிய வார்த்தை அல்லவா? என்று சொல்கிறீர்கள். என்ன பண்ணுகிறீர்கள்? இல்லை மன்னா, இல்லை. தெரிவிக்க வேண்டும். மன்னா, மன்னா, சாலமாவுடைய ஆண்டு கொண்டிருக்கும் தூய்மை சென் மட்டும் 3 ஆண்டு காலம் கப்பம் கட்ட மறுக்கிறார். அமைச்சரே! மன்னா, ஒரு மன்னன், அதாவது நமக்கு கீழ் படிந்துள்ள சிற்ற அரசன், ஓராண்டல்ல 7 ஆண்டல்ல 3 ஆண்டு காலம் கப்பம் கட்டவில்லை என்பதை ஏன் இதுவரை தாங்கள் எடுத்து தெரிவிக்கவில்லை? இல்லை மன்னா, என்னை அடித்த அடியிலே இது கூட கவிழ்ந்து விட்டது பாரு. அண்ணா, நான் ஏன் தெரிவிக்கல என்றால் இது போல ஏதாவது துன்புறுத்துவீர்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் ஏன் கட்டவில்லை தெரியுமா? எதற்காக கப்பம் கட்ட மறுக்கிறான் மடையன்? அவனுடைய மகன் சத்தியவான் இருக்கின்ற தைரியத்தில் அவன் கட்ட மறுக்கிறான். அமைச்சரே, அண்ணா, கேட்பதற்கே விந்தையாக இருக்கிறது. என்ன வெட்கக்கேடு. அதாவது அவனுடைய மகன் தூய்மைச்சேனை இருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காகவா? தைரியத்தில் அவன் கப்பம் கட்ட மறுக்கிறான். அமைச்சரே, அண்ணா, அவன் தூய்மைச்சேன் இருக்கிறானே, அவன் விழா கமிட்டியார்கள் எனக்காக பொன்னாடை போர்த்தி இந்த நிகழ்ச்சி நல்ல விதத்தில் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களை ஒரு 21 பேர் நபர்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினர்களுக்கும் அருமை நண்பர், அருமை சகோதரர் நாகை ரமேஷ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி கிடைப்பதற்காக அரும்பாடுபட்ட அருமை சகோதரர் வசந்த் அவர்களுக்கும், இந்த விழா குழுவினர் அவர்களுக்கும், எனக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வித்த ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியுடைய முழு ஒருங்கிணைப்பாளரே இவர்தான். இவர்தான் அழகாக செட் பண்ணி கொண்டு வந்து எல்லாம் இவருக்கு வரலாம். கைத்தட்டுக்கு ஒரு வாட்டி இவரை கைத்தட்டுங்க. உண்மையான மதுரை மேடூர் மோகன், இவர் டைரக்டர் சேரனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிஞ்சவர். அவர் அவருடைய திறனாளர் எங்கள் நாகப்பள்ளி வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு சிறந்த மனிதர் மதுரை மேடூர் மோகன் இதுதான். இவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு நடிகர், எல்லா கேரக்டரும் இருக்காரு. ஒரு இதுலேயே மல்டி டேலண்ட் ஆக்டர். கொஞ்சம் அவரை கௌரவிச்சிருந்து நம்ம கைத்தறி. எனக்கு இந்த மேடைகளை பொன்னாடை பொருத்தி கௌரவித்த விழா குழுவினருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாய்ப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சத்தியவான் இருக்கிறான் என்ற காரணத்திற்காக கப்பம் கட்ட மறுக்கிறான். அப்படித்தானே? அவன் பொடியன். என்னுடைய விவேகம் என்ன, என்னுடைய பலாத்காரம் என்ன அவனுக்கு தெரியுமா? தெரியாது. என்னுடைய வீர பலாத்காரம் என்னவென்று தெரியாமல் அவன் மகனுடைய துணிவை கொண்டு கப்பம் கட்ட மறுக்கிறான். அமைச்சரே, அதற்கு இப்பொழுது என்ன செய்யலாம்? ஏதேனும் ஒரு யோசனை இருக்கிறதா? இருக்கிறது மன்னா. என்ன? நான் முன்னேற்பாடாகவே வந்திருக்கிறேன். ஆமா மன்னா. நான் வருமன் உரத்தில் மந்திரி கலை என்று சொல்லுவார்கள். தங்களுக்கு உபாயத்தை சொல்லாமல் இருப்பேன். உண்மைதான், உண்மைதான். சத்தியவான் தற்சமயம் அவனுடைய மாமன் வீடு மணிப்புரம் சென்றிருக்கிறான். அதை காரணமாக வைத்து நாம் இரவோடு இரவு சென்று படையெடுத்து அவனை முறியடித்து நாம் நாட்டின் கொடியை ஏற்ற வேண்டும். அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும். சபா! மன்னனுக்கு ஏற்ற மந்திரி என்பதை நிரூபித்து விட்டீர்கள். ஆனால் அப்படி என்றால் நாம் இந்த இரவோடு இரவாக இந்த நடுவு நேரத்திலே